சிக்கன் கிரேவி பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். நான் வந்து கொத்தமல்லி அதாவது தனியா போட்டுக்கிட்டேன், காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கிறேன், மிளகு அவசியமாக போடணும், மிளகு போட்டுக்கிறேன், சீரகம் போட்டுக்கிறேன், சோம்பு கொஞ்சம் போல் போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், வாசனை வரட்டும். நான் இப்போ மிக்ஸி ஜாரில் பூண்டு போட்டுக்கிறேன், இஞ்சி போட்டிருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். வறுத்து வச்ச மிளகா கொத்தமல்லி அதையும் மிளகு சீரகம்லாம் போட்டதையும் இதில் போட்டுக்கிறேன். இது நல்லா மசியை நைஸாக அரைச்சிப்போம். நான் வந்து மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இனிமேல் வெங்காயம் தக்காளியும் தான் கட் பண்ணி வைக்கணும். அதுக்கு நடுவில் இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுப்போம். இது வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணால் இந்த வாடை கவிச்சி வாடை வராமல் இருக்கும். அதாவது இந்த வாசனை கொஞ்சம் பேட் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வாடை கம்மியாக வாடை வராமல் இருக்கும். அப்போ நல்லா க்ளீனாக வாஷ் பண்ண மாதிரி இருக்கும். இது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நான் 3 தக்காளி போட்டு அரைச்சிக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில். எப்பவுமே சிக்கன் கிரேவி பண்ணும்பொழுது வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கணும். அப்போ சிக்கன் கிரேவி ரொம்ப ருசியாக இருக்கும். இது இன்னும் ப்ரௌன் கலர் வரல. இப்போ வெங்காயம் ஓரளவு ப்ரௌன் கலராக வந்துச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு மிளகாய் தனியா மிளகு சீரகம்லாம், அதை வந்து போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடலாம். இந்த மசாலாவிலே நம்ம கழுவி வச்ச சிக்கனை போட்டுவோம். சும்மா இதிலே ஒரு கரட்டு பரட்டி எடுத்தால் சிக்கன் ஓரளவு வெந்துடும். ஏன்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அதனால் இதில் நல்லா பரட்டிக்கிடணும். சிக்கன் வேக வைக்கும்போது தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே வந்துடுது. எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இப்போ நான் இதுக்கு மேலே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். அடுத்தது வந்து சிக்கன் 65 மசாலா தூள் போடுறேன். அடுத்தது வந்து கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். தக்காளி அப்புறமா போட்டால் பரவாயில்ல. எப்பவுமே இந்த மண் சட்டியில் பண்ணும்போது சூடாகிறதுக்கு தான் நேரம் ஆகும். அப்புறம் சூடாயிடுச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும், கறியோ சரி காய்கறியோ சரி. அதனால் மண் சட்டியில் பண்ணுறது உடம்புக்கும் நல்லது, சமையலும் சீக்கிரமாகிடும். ஓரளவு சிக்கன் கிரேவி சிக்கன் வெந்துருச்சு. இனிமேல் வந்து தக்காளி போட வேண்டியது தான். உப்புலாம் போட்டாச்சு, தக்காளி போட்டு இறக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.